இப்ப ரீசெண்டா நிறைய கொலை பாலியல் வன்கொடுமைகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கு. இதை பத்தி எல்லாம் டெய்லி நியூஸ்ல இதுதான் வருது. 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை, 14 வயசு பொண்ணு, 20 வயசு பொண்ணு, 60 வயசு பாட்டிங்க வரைக்கும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க. இதுதான் வளர்ச்சியா? இதுதான் வந்துட்டு நீங்க எங்களுக்காக கொடுக்கிற பாதுகாப்பு திட்டமா? நாடு எங்க போயிட்டு இருக்கு? நாசமா போயிட்டு இருக்குங்க. பயமா இருக்கு. வீட்டை விட்டு வெளியே போக. மகளிர் இன்னைக்கு எங்கேயாவது வெளியே தைரியமா நடமாட முடியும்ன்ற நிலைமை இருக்கா? எப்படி எந்த சூழ்நிலையில நாங்க பாதிப்புக்கு உள்ளாகுவோம்னே தெரிய மாட்டேங்குது. அன்னைக்கு சொல்லி வச்சாங்க, நைட்டு 12 மணிக்கு என்னைக்கு மகளிர் தனியா நைட்ல தன்னந்தனியே போக முடியும், அன்னைக்குதான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுன்னு காந்தி சொல்லி இருந்தார் இல்லையா? அந்த காலத்துல காலையில 6 மணிலிருந்து நைட்டு 7 மணி வரைக்குமாச்சும் பெண்கள் சுதந்திரமா நடமாட முடிஞ்சது. இன்னைக்கு நைட்டு 10-12 மணியை விடுங்க, பகல் 12 மணிக்கு எங்களால நிரந்தரமா நிம்மதியா சுத்த முடியுதா? வெளியே வர முடியுதா? வீட்டை விட்டு பெண்களை விடுங்க, குழந்தைகள் வெளியே தெருவில் நிம்மதியா விளையாட முடியுதா? எவ்வளவு மோசமான ஒரு சமூகத்துல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க. இன்னைக்கு 2026 சுதந்திரம் அடைஞ்சு எவ்வளவு வருஷமாகுது. இன்னமும் நாங்க எங்களோட பாதுகாப்புக்காக தேடிக்கிட்டு இருக்கோம். யார் நமக்கு பாதுகாப்பா இருப்பாங்கன்ற மாதிரி தேடிக்கிட்டு இருக்கோம். ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சமூகத்துல வாழறது அசிங்கமா இருக்கு, அவமானமா இருக்கு. இதுக்கெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? இதெல்லாம் இந்த பிரச்சனைகள் எங்க இருந்து ஆரம்பிக்குது? மதுக்கடை, போதைப் பொருள், இந்த 2 விஷயமும் இதுதான் வேறு. இங்க நடக்கிற எல்லா கொலை பாலியல் வன்கொடுமை இது எல்லாத்துக்குமே வேறா இருக்கிறது இந்த 2 விஷயமும். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் அண்ணன் போன்ற கையெழுத்து மதுக்கடையை ஒழிக்கிறதும் இந்த போதைப் பொருளை ஒழிக்கிறதுமா தான் இருக்கும். எத்தனை குடும்பங்கள் இதனால பாதிக்கப்படுது? மகளிர் எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா உங்க குடும்பத்தோட? உங்க வீட்டுல ஆம்பளைங்க சம்பாதிச்சு கொண்டு வர காசு உங்களுக்கு முழுசா கிடைக்குதா? கிடையாது. அப்படியே கொண்டு போய் மதுக்கடையில தான் கொட்டுறாங்க. இது என்ன மாதிரியான ஆட்சி? என்ன மாதிரியான சமூகத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க? திமுகவை கேட்கிறேன். நீங்க ஆட்சிக்கு இந்த 5 ஆண்டு காலத்துல 2080 பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? என்ன பதில் வச்சிருக்கீங்க? சின்ன வயசுல நம்மலாம் நம்ம குழந்தைக்கு சொல்லுவோம், பார்த்து உங்ககிட்ட எவனா சாக்லேட் கொடுக்குறேன், பிஸ்கெட் வாங்கி தரேன்னு சொன்னா அவன் கூட போயிடாத, உன் கையை வெட்டிடுவான், கண்ணை நோண்டிடுவான், உன்னை ஏதாவது பண்ணிடுவான், இந்த மாதிரிலாம் கூப்பிடுறவங்க பின்னாடி நம்ம போக கூடாதுன்னு நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல ரொம்ப பயம், கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி கொடுப்போம். ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாம் வளர்ந்துருக்கீங்க. மக்கள் உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், சின்ன வயசுல உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குற அறிவுரை உங்கள்கிட்ட எங்க போச்சு? உங்களுக்கு ஒருத்தர் இலவசமா இதை தரேன், அதை தரேன், அப்படி தரேன், இப்படி தரேன் சொல்றவங்க பின்னாடி தானே நீங்க எல்லாம் போறீங்க. என்னைக்காச்சும் யோசிச்சு பாக்குறீங்களா? ஒருத்தர் நமக்கு இலவசமா ஏதாவது கொடுக்கறானா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கும், நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? இலவசம் எவன் சொன்னாலும் பின்னாடி போகிறத முதல்ல நிறுத்துங்க. நம்ம ஒரு துணி கடைக்கு போனா ஒரு 500 ரூபாய் சேலை எடுக்கிறதுக்கும் 1000 ரூபாய் சேலை எடுத்துக்கிறதுக்கும் எவ்வளவு நேரம் தேடுறோம். இந்த கலர் நல்லா இருக்கா, அந்த டிசைன் நல்லா இருக்கா, எவ்வளவு தேடுறோம் நம்ம பொம்பளைங்க. ஒரு காய்கறி வாங்கணும்னா அந்த காய்கறி ஒருவேளை சமைக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு எக்ஸாமின் பண்றோம். இந்த தக்காளி நல்லா இருக்கா, வெண்டைக்காய் நல்லா இருக்கா, பிஞ்சா இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குறோமே. ஒருவேளை சாப்பாட்டுக்கு அவ்வளவு யோசிக்கிற நம்ம 5 ஆண்டு காலத்துக்கு நம்ம தமிழ்நாட்டை ஒருத்த கையில கொடுக்க போறோம் அப்படின்னா அந்த தலைவர் எப்படிப்பட்ட தலைவரா இருக்கணும், அந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியா இருக்கணும்? உண்மையிலேயே அவங்க மக்களுக்காக சிந்திப்பாங்களா, செயல்படுவாங்களான்னு யோசிக்க வேண்டாமா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நீங்க ஓட்டு போடும்போது ஒரு செகண்ட் யோசிங்க. இதுல உங்களோட வாழ்க்கை மட்டும் இல்ல, உங்களுடைய அடுத்த தலைமுறை வாழ்க்கையும் இருக்கு, உங்களோட குழந்தைகளோட வாழ்க்கையும் இருக்கு. எந்த ஒரு தலைவர் 50 ஆண்டுகளுக்கு யோசிச்சு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்களோ அவரே சிறந்த தலைவர், அவரே மக்களுக்காக யோசிக்கிறாருன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு கட்சி, நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வரைக்கும் 15 ஆண்டு காலமா போராடிக்கிட்டு இருக்கு. இதுதான் இப்படிதான் இருக்கணும், அரசியல்னா இதுதான், மக்களுக்காக நாங்க இதை செய்வோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, குரல் கொடுத்துட்டே இருக்காரு. அதை கொஞ்சமாச்சும் கேளுங்க, கவனிங்க, என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க, என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, எந்த மாதிரியான கொள்கைகளை முன்வைக்கிறாங்கன்னு பாருங்க. உங்க எல்லார்கிட்டயுமே சொல்றது ஒண்ணுதான், நாம் தமிழர் கட்சி மட்டுமே மாற்றத்திற்கான கட்சி, மக்களுக்கான கட்சி. உங்களோட அடிப்படை வசதிகளும் உங்களுடைய வாழ்வாதாரமும் முன்னேறணும்னா நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு வாக்களிச்சு சோழிங்கநல்லூர் தொகுதி வேட்பாளராகிய ஜெயலட்சுமி ஆகிய எனக்கு வாக்களிக்குமாறு
தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நாம் தமிழர். நன்றி வேட்பாளர்.